அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டெரோட்டை சுவாஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். இப்போது நாம் இன்றைக்கி ரீடிங்கில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காதல் வாழ்க்கையில் எக்ஸாக்டாக என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பார்க்காம விட்டுட்டீங்க, ஒரு சின்ன அனாலிசிஸ், அதுக்கப்புறம் நம்ம கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அட் ப்ரெசென்ட் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு பிளான் பண்ணீங்க, ஒரு இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் மேபி ஃபியூ டேஸ் பேக் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப சார்மிங்காக, ரொம்ப அட்வென்ச்சரஸாக, ரொம்ப ப்ளேஃபுல்லாக இந்த கனெக்ஷனை, இந்த காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர்டாக, ரொம்ப பிளான் பண்ணி அதில் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணி இங்கே யார் நோக்கி போகிறீங்கன்னா, ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி. எப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய இன்ட்யூட்டிவ் பவர்ஸ் இருக்கும். டிவைன்லி ப்ரொடெக்டட். அவங்க எப்படின்னா டிவைன்லி ப்ரொடெக்டட், கைடட். அவங்களுக்கு நடக்க போகிறது, நடந்தது எல்லா விஷயங்களுமே அவங்க நினச்சாங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு கிஃப்டடான ஒரு பர்சன். அவங்கள நோக்கி நீங்கள் இந்த 3 ஆஃப் வாண்ட்ஸ், அதாவது ஒரு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன், ஒரு பிளான்ட் ஆக்ஷன், அதை வந்து நீங்கள் கான்கோர் பண்ணுற ஒரு மாதிரி மைண்ட் செட்டில், நான் என்ன ஆனாலும் சரி இதெல்லாம் பண்ணி நான் எப்படியும் போய் ரீச் பண்ணி நான் ப்ரப்போஸ் பண்ணி என் காதல் வாழ்க்கையை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பப்ளியாக, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ரீசெண்ட் பாஸ்டில். மேபி இன்றைக்கி வரைக்கும் கூட நீங்கள் அந்த பிளானில் இருக்கலாம். பட் அட் ப்ரெசண்ட் உங்களை யாரோ முதுகில் குத்திட்டாங்க, இல்லை குத்துறதுக்காக பிளான் பண்ணாங்க. 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து அப்படியே ஒரு கார்னரில் நசுக்கிறதுனா எப்படின்னா, உங்களுக்கு திரும்ப சண்டை போடுறதுக்கான தைரியமே இருக்கக்கூடாது, இல்லை அந்த சோர்ஸுமே இருக்கக்கூடாது. உங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு, அதாவது நேராக சண்டை போடுறவங்க கிடையாது, இவங்க ரொம்ப திருட்டுத்தனம் நிறைஞ்சவங்க. உங்கள் கிட்ட இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் திருடிட்டு உங்களை வெறும் கையாக சண்டை போட சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, இல்லைனா மேபி நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இப்போ நீங்கள் இந்த பப்ளியான எனர்ஜியில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் காஷியஸாக இருங்க. அது நடக்கலாம், இம்மீடியட்டாக நடக்காமல் போகலாம். ஏன்னா இந்த கெட்டவங்க பண்ண போகிறது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ், அது வந்து ஒரு கேவலமான வேலை தான். எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரக்கூடாது, நீங்கள் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, நீங்கள் அவங்கள விட மேலே போயிடக்கூடாது, இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைஞ்சிடக்கூடாதுன்னா ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். நீங்கள் இப்போ இருக்கிறது ப்ரெசன்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் கப்ஸ். இந்த பேக் ஸ்டாப், இந்த பெட்ரயல் நடந்ததுனால நீங்கள் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி இல்லை, அந்த ஸ்பார்க் இப்போ வந்து உங்களுக்கு இல்லை. அந்த ஸ்பார்க்கை கொஞ்சம் லூஸ் பண்ண மாதிரி இருக்கீங்க. பட் சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்கு. நீங்கள் அந்த 5 கப்பை லூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிவைன்லி ப்ரொடெக்டட் ஒரு கப், த ஏஸ் ஆஃப் கப், நியூ பிகினிங் இன் லவ் லைஃப், அது எப்போவுமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. எப்போ அப்படின்னா, நீங்கள் இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கப் வந்து எங்கேயுமே போக போகிறதில்ல. இது டிவைன்லி ப்ரொடெக்டட், டிவைன்லி கிஃப்டட் கப். இந்த கப் வந்து உங்களுக்கு எங்கேயும் ஓடி போகாது. நீங்கள் தான் அதை வந்து பார்க்காம இருக்கீங்க. இந்த கெட்ட சூழ்நிலைகள் திரும்ப திரும்ப நடந்துட்டுருக்கனால உங்கள் ஃபோக்கஸ்லாம் வந்து அவ்வளோதான், இனிமேனா அவ்வளோதான், இப்படி ஒரு ட்ராமா மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. அதாவது சிதறிப்போன விஷயங்களில் தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கே தவிர, உங்களுக்கு எப்போவுமே உங்களை சுற்றி இருக்க இந்த காதலோட அருமை உங்களுக்கு புரியலன்னு தான் நான் சொல்லுவேன், டு பி ஃப்ரேங்க். அதை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் திரும்பவும் எட்டி பார்க்கும். இந்த டெக் வந்து மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், எங்கேயாவது கலர் தான் இருக்கும். ஆனால் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. டிவைன்லி ப்ரொடெக்டட், கைடட், நல்ல எமோஷனல் பாண்டிங் இருக்க ஒரு விஷயம். இந்த கப் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கொண்டு வர போகுது அப்படின்னா 10 ஆஃப் கப்ஸ், அதாவது அல்டிமேட் ஹாப்பினஸ். இது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நிறைவு, எமோஷனலாக ஒரு பேலன்ஸ், ஒரு சந்தோஷம், நம்பிக்கை, அமைதி, ஆனந்தம் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு ஏஸ் ஆஃப் கப். இது உங்களை சுற்றியே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பார்க்கல. நீங்கள் வந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் போடலை. இந்த இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு, இந்த காதலை உங்களை கொண்டு வரதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கெட்டவங்க பண்ண ஹார்ட் பிரேக்னால நீங்கள் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டீங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கான நியாயம் கிடைக்கும். அந்த நியாயம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபாதர் ஆஃப் சோர்ஸ் ஒரு கிளாரிட்டியில் ஸ்டாண்ட் பண்ணும்போது, இந்த இந்த நியாயம், தர்மம், இல்லைனா நீங்கள் ஒரு ஃபால்ஸ் கோர்ட் கேஸில் மாட்டிகிட்ருக்கீங்க, இல்லைனா உங்களை இவங்க மாதிரி ஏதாவது திருடி உங்களை வந்து கார்னர் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அந்த திருட்டு
முதுகு குத்தல், துரோகம் எல்லாத்துக்குமே ஒரு நீதி கிடைக்கும். அந்த நீதி கிடைக்கும்போது உங்கள பத்தி நீங்களே ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நீங்க ஸ்டாண்ட் பண்ணது கரெக்ட் தான். உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமா இங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட். நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் கப்ஸ். இந்த ஃபாதர் ஆஃப் கப்ஸ் நான் பார்க்கும்போதே எனக்கு பார்க்கறது மதர் ஆஃப் கப்ஸ். இட்ஸ் டெஃபினெட்லி அ டிவைன் யூனியன், டிவைன் கவுண்டர் பார்ட்ஸ் எனர்ஜி. நீங்க எப்போ உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த கனெக்ஷனுக்காக ஹார்ட் ஒர்க் போடணும். அடுத்தது நீங்க பவர்ல நிக்கணும். அந்த பவர்ல நிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா கூட, உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் கிடைக்கும். இந்த கெட்டதுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் குடுப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களால இந்த கனெக்ஷன கிரவுண்ட் பண்ண முடியும். அதுதான் இப்ப நீங்க பண்ண வேண்டியது. சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதாவது இந்த சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லாயல் அண்ட் குவைட் டெடிகேட்டட் பெர்சன். நீங்க வந்து ஒரு லாயல் டெடிகேட்டட் பெர்சனா இருக்கலாம். ஆனா உங்களோட டார்க்கர் சைடு, ஷேடோ சைட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கு. ஒரு கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அத விட்டு விலகுற தன்மை உங்ககிட்ட கிடையாது. அதே அந்த கிளிங்கின்னு சொல்லுவாங்க. அதையே புடிச்சிட்டு தொங்குறது. அது கெட்டதுன்னா, அத விட்டு விலகி போகறதுக்கான தைரியம் இல்லாம இருக்கலாம். இல்லன்னா, அது பழகி போன ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லன்னா, உங்களுக்கு ஒரு கோழைத்தனம் உங்களோட கூட பிறந்ததா இருக்கலாம். அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா, நீங்க ரொம்ப லாயல், ரொம்ப டெடிகேட்டடான பெர்சன் தான். ஆனா, உங்களோட ஷேடோ சைட்ல நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு ஸ்டபர்னா இருக்கீங்க. ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு தான் அடுத்தது பண்ணுவேன் அப்படின்னு. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்தா தான் நீங்க காதல் நோக்கி போவேன் அப்படின்னா, அது நடக்காது. அதனால நீங்க ரொம்ப இன்டெசிசிவா ஸ்டக் எனர்ஜியில இருந்தீங்க, இல்ல இங்கன மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு இருந்தீங்க அப்படின்னா, அதனால இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டினால தான் உங்களால இந்த மதர் ஆஃப் கப்ஸ், அதாவது இந்த பெண் எனர்ஜியை நோக்கி உங்களால போக முடியல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல பெரிய அடி ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அந்த அடி ஏன் உங்களுக்கு விழுது அப்படின்னா, நீங்க ரொம்ப ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டீங்க. இந்த கனெக்ஷனுக்கும், இந்த காதலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம போயிட்டீங்க. அதனால ஒரு பெரிய டவர், அதாவது ஒரு கெட்ட விஷயம் மாரி தான் உங்களுக்கு தோணும். ஆனா, அந்த டவர் விஷயம் வந்து உங்களுக்கு இந்த கனெக்ஷன கிரவுண்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்டெபிலிட்டிய குடுக்கும். அதாவது நீங்க பாடத்த கத்துக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதனால ஸ்டபர்னா இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டபர்னஸ விட்டுருங்க. இல்லன்னா இந்த டவர உங்களால தடுக்க முடியாது. அப்படியே நீங்க ஸ்டபர்னா இல்ல அப்படின்னா, நீங்க இப்பயே போய் உங்க காதல சொல்லி இந்த லவ்வர்ஸ் எனர்ஜிக்கு நீங்க போயிட முடியும். இல்ல நீங்க ஸ்டபர்னா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டவுன்ஃபால் இல்லன்னா ஒரு பெரிய லாஸ் காத்துட்ருக்கு. அந்த லாஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மதர் ஆஃப் கப்ஸ், அதாவது இந்த பெண், இந்த ஹை ப்ரீஸ்டஸ ஃபேஸ் பண்ற தைரியம் இப்ப இல்ல. ஏன்னா, உங்கள பத்தி உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்ல. நீங்க டெடிகேட்டடா தான் இருக்கீங்க. ஆனா ஸ்டில் உங்க டார்க்கஸ்ட் சைடோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. உங்களோட ஷேடோ சைட நீங்க இன்னும் கிளென்ஸ் பண்ணல. ஏன்னா அந்த ஷேடோ சைட நீங்க ஹீல் பண்றதுக்கு எதுவும் பண்ணல. ஸ்டில் உங்ககிட்ட ஏதோ கெட்டது ஒட்டிட்டு இருக்கு. அதனால தான் உங்களால இப்போ இந்த மதர் ஆஃப் கப்ஸ ஃபேஸ் பண்ண முடியல. ஆனா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே நீங்க கன்டின்யூ பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, ஒரு டவர் நடக்கும். ஒரு பெரிய பிரேக் த்ரூ, பெரிய சரிவு. அந்த சரிவுக்கு அப்புறம் தான் உங்களால இந்த கனெக்ஷன கிரவுண்ட் பண்ண முடியும். அட் பிரசன்ட் பார்த்தீங்கன்னா, கெட்டவங்க நெறையா உங்கள வந்து கீழ தள்ளி விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 5 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிலயும் இருக்கலாம். இல்ல உங்க வொர்க் பிளேஸ்லயும் இருக்கலாம். அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள கீழ தள்ளி விடுறதுக்கு தான். ம். அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, உங்கள முதுகுல குத்துறதுக்கு நெறைய பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க திரும்பவும் இந்த சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியிலேயே தான் போனீங்க அப்படின்னா, டெடிகேட்டடா இருக்கீங்க. ஆனா, எங்க, எப்போ, எவ்வளோ தூரம் டெடிகேட்டா இருக்கணும்னு ஒரு லிமிட் இருக்கணும். நீங்க டெடிகேட்டடா இருக்கீங்க. ஆனா, உங்களோட ஷேடோ சைடோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்ககிட்ட இன்னும் இருக்கு. மேபி அது உங்களோட பேட் ஹேபிட்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள வந்து இந்த காதல சொல்ல விடாம தடுக்குது. அந்த விஷயம் என்னன்னு பாருங்க. அத விட்டு விலகுங்க. இல்லன்னா இந்த 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி உங்கள திரும்பவும் அதல பாதாளத்துல தள்ளும். இந்த சைக்கிள நீங்க எஸ்கேப் பண்ண முடியாது. இந்த இன்ஜஸ்டிஸ் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரு ஜஸ்டிஸ், நீங்க பண்ண வேண்டிய ஒரு சரியான விஷயத்த இன்னும் பண்ணல. அது என்ன சரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல போய் சொல்லல. இந்த ஹை ப்ரீஸ்டஸ் சொன்ன விஷயங்கள நீங்க கேட்கல. இப்போ வந்து இந்த மாதிரி குதிரை மாரி 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில டல்லா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்களே தான். இது ரொம்ப கிளியரா இருக்கு இந்த இந்த கைடன்ஸ், இந்த கிளாரிஃபிகேஷன்.
கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கிளாரிட்டியை போய் நீங்கள் நேசிக்கிறவங்க கிட்ட கொடுக்கணும். அது ஏன் அப்படின்னா, இது உங்களோட டிவைன் பிளான். இதை நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் சஃபர் ஆவீங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கிளாரிட்டியை கொண்டு போய் இந்த ஹை ப்ரீஸ்டஸ்ட்டை கொடுக்கணும். இல்லைனா இந்த ஹை ப்ரீஸ்டஸ் தான் உங்களோட கிளாரிட்டி. அவங்க சொன்ன விஷயங்களை நீங்கள் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகிற கீ உங்களுக்கு கிடைக்கும். 2 உங்களோட ஆன்சஸ்டர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் நேசிக்கிற இந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது அவங்க சொன்னதை நீங்கள் ஏதாவது கேட்காம இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு நடக்கணும். அப்படி கேட்டு நடந்தீங்கன்னா இந்த 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜிலேருந்து ஈஸியாக உங்களால் வெளியில் வந்துட முடியும். அப்படி என்ன சொன்னாங்க, அப்படி என்ன நீங்கள் கேட்காம விட்டீங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டபனாக ஒரு விஷயத்தில் இருக்கீங்க, எல்லாம் மூடத்தனமாக நீங்கள் எதையாவது நம்புறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கைவிட்டுட்டு அது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாதர் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருப்பீங்க. உங்களால் இந்த கனெக்ஷனை போய் கிரவுண்ட் பண்ண முடியும். அப்புறம் இந்த காதலையும் சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த கிளாரிட்டியை கடவுள் கொடுப்பாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் சரண்டர் ஆகணும். இந்த கனெக்ஷனுக்கும் இந்த காதலுக்கும் நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கும் நீங்கள் உங்களை முழுசாக அர்ப்பணிக்கணும். நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கிறது இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கேட்கணுங்கிறது தான் கைடன்ஸ். கேட்குற மாதிரி இருக்கிறது வேற, கேட்குற மாதிரி புரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிட்டதை செய்கிறது வேற. நீங்கள் செயலில் எதுவும் இல்லை, கேட்குறீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் செயலில் ஒன்றும் இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த ஹார்ட் பிரேக்கை திரும்ப திரும்ப கோ த்ரூ பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த சார்மிங் உமன், அதாவது இந்த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, அவங்க தான் உங்களுக்கு இந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. அந்த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி நீங்கள் நேசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அந்த சார்மிங் இந்த சன் ஆஃப் வான்ஸும் கிட்டத்தட்ட அப்படி தான். கிங் அது 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நீங்கள் நேசிக்கிற ஒரு பெண் எனர்ஜி, இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒரு பெண் எனர்ஜி உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க இந்த ஹை ப்ரீஸ்டஸ் மாதிரி அப்படின்னா அவங்க ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப சார்மிங். அட் த சேம் டைம் அவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப லாயலான பர்சன் தான் அவங்க. கொஞ்சம் மேஜிக்கல், அவங்களே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எதாவது சொன்னாங்க நடக்கும், அவங்க ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அது தானாக வரும். அந்த மாதிரி ஒரு கிஃப்டட் பர்சன். அவங்க தான் உங்களுக்கு இந்த வெற்றிக்கு வழிகாட்ட போகிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்வீங்க. இன்னொன்று நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த பெண் கையில் இருக்க வாண்ட் இங்கே உங்களுக்கு விக்ட்ரியாக மாறும். அவங்களோட எனர்ஜியை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு பெண் எனர்ஜி அவங்க. இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா உங்களை சுற்றி ஏதாவது கெட்ட பெண், அதாவது இந்த மேஜிக் ஸ்பெல் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறவங்க யாராவது இருந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால அதை பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஜட்மெண்ட் கார்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெண் உங்களை இந்த மாதிரி பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தாண்டி வெற்றி பெற்று உங்களால் வந்துட முடியும். கடவுளும் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த கெட்டதுலேருந்து வெளியில் வரதுக்கு. இந்த கெட்டவங்க கெட்டதே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில் அவங்களுக்கு கடவுளோட பனிஷ்மெண்ட் காத்துட்ருக்கு. எகெயின் உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கமிட்மெண்ட், இந்த கொலாபரேஷன், இல்லைன்னா இந்த ஆஃபர், இது சோஷியல் ரெக்கக்னிஷனும் சொல்லுது ஹீரோஃபண்ட். நீங்கள் அப்படி அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிங் ஆஃப் சோர்ஸ், அதாவது ரொம்ப லாயலாக ட்ரூத்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சனாக இருந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணணும். அந்த கொலாபரேஷன் யாரோட பண்ணணும்னா நீங்கள் நேசிக்கிறவங்களோட. ஏன்னா நீங்கள் இந்த கொலாபரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 2 விதமான கொலாபரேஷனும் அதில் வரும். ஒன்று காதலும் வரும், வேலையும் வரும். அப்படி இருக்க ஒரு கொலாபரேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுதான் உங்களோட காதல் வாழ்க்கை. நீங்கள் நேசிக்கிறவங்களும் நீங்களும் ஒரே இடத்துல இருக்கீங்க, இல்லை ஒரே ஸ்டைல் ஆஃப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்போது நீங்கள் அவங்கள ஸ்பை, அதாவது நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது நீங்கள் இந்த விஷயத்தை கிரவுண்ட் பண்ணணும். இனிஷியலாக நீங்கள் விக்ட்ரி எதிர்பார்த்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஆனால் இந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி உங்களுக்கு கைட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ், இந்த கெட்டவங்க திருப்பினதை உங்களால் கிரவுண்ட் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஆஃப் வான்ஸும் எகெயின் இந்த சன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் இந்த குழப்பத்தினால ஒதுக்கி வச்ச இந்த சன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியை திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். எப்படி அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஏதாவது ஒரு கொலாபரேஷன், எதர் லவ் ரிலேட்டடாக,
இல்லை ஜாப் ரிலேட்டடாக அப்படி நீங்கள் ஏதோ ஒரு கொலாபரேஷனை நீங்கள் நேசிக்கிறவங்களோட போட்டால் தான் உங்கள் வாழ்க்கை வண்டி முன்னாடி போகும். நீங்கள் இந்த 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜிலே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னாடி நகராது. நீங்கள் அப்படி ஒரு தைரியமான ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு தடையே இருக்காதுங்கிறதா உங்களோட கைடன்ஸ். இந்த கெட்ட விஷயங்களை உங்களை பண்ண இது பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்க குரூப் ஆஃப் பீப்புள் தான் உங்கள் முதுகில் குத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்து பொறாமல் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த கெட்டவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்க, எதுவும் வேணால் செய்வாங்க. அதுதான் இப்போது அவங்களோட டார்கெட். அவங்க எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க உங்களை முதுகில் குத்துறனா அவங்க இப்போ வந்து உங்களை சேஸ் பண்ணாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, துரத்தி அமுக்கிறது, துரத்தி பிடிச்சி ஒருத்தங்களை வந்து ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுன்னு அமுக்கி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. ஆனால் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாப் சேசிங். இது வந்து உங்களுக்கு ஆக்ஷன் டைம். இப்போ வந்து நீங்கள் ஆக்ஷனில் தான் இறங்கணும். நீங்கள் இந்த குரூப் பிசியோ இல்லை இந்த இந்த 10 ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜியில் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் வந்து இந்த காதலை நீங்கள் கிரவுண்ட் பண்ணால் தான் வரும். இப்போ அதுதான் உங்களுக்கு தடையாக இருக்குன்னா ஃபோக்கஸை தூக்கி உங்கள் காதல் வாழ்க்கையில் போடுங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். நீங்கள் எதையோ ஒன்று கட்டிண்டு அழுதுட்ருக்கீங்க. இந்த சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு நமக்கு சொன்ன மாதிரி தான் உங்களோட டார்க்கர் சைடு ஏதோ ஒன்றுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட்டை விடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு லாக்டு தெம் செல்ஸ் அப் அண்ட் டெஸ்பேர். நீங்கள் வந்து இப்போ ரொம்ப மனசுடைஞ்சு போன நிலைமையில் இருக்கீங்க. இந்த 10 ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கெட்டவங்க உங்களுக்கு பண்ண துரோகம் தான். துரோகத்தை விட்டு உங்களால் வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். எப்படி அப்படின்னா, இந்த கொலாபரேஷன் வேணும். இந்த ஹை ப்ரீஸ்டஸ் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அடுத்தது நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்னென்னு பார்த்துட்டு மூவ் ஆகணும். ஸ்பிரிட் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இவங்க முதுகில் குத்துனது நீங்கள் பெருசாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ப்ரைவேட் டிடெக்டிவ் வைக்க சொல்கிறாங்க. அப்படி ப்ரைவேட் டிடெக்டிவ் நீங்கள் ஹையர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு தேவையான எவிடன்ஸை கொடுத்து உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் உங்களோட இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான். அப்படி இல்லை சின்ன இஷ்யூ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்களே ப்ரைவேட் டிடெக்டிவ் மாதிரி சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள், உங்களுக்கே கிடைக்கும். இல்லை இந்த ஹை ப்ரீஸ்டஸ் இந்த ஹை ப்ரீஸ்டஸும் இந்த குயின் ஆஃப் வால்ஸும் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை கேட்டு நடங்க. மேபி அவங்க தான் உங்களோட ப்ரைவேட் டிடெக்டிவாக இருக்கலாம். somebody is attempted to kill you and your person. யாரோ உங்களையும் உங்கள் இந்த காதல் நேசிக்கிறவங்களையும் அதாவது கொஞ்சம் அரகண்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காங்க. அவங்க எது வேணால் செய்வாங்கங்கிறத இந்த கார்டோட வார்னிங். ஸோ ஸ்டே சேஃப். நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அவங்க நேசிக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க சொல்லுங்கள். ஏன்னா இவங்க எந்த லெவலுக்கும் போவாங்கங்கிறது தான் இங்கே கைடன்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஒரு வார்னிங்காக தான் வருது. உங்களுக்கு எது ப்ரியாரிட்டின்னு நீங்கள் இப்போ பார்க்கணும். கடவுள் இந்த கைடன்ஸில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த காதல் தான் இப்போ உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியில் வரத்துக்கு either நீங்கள் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணி ரகசியங்களை வெளியில் கொண்டு வரணும், இல்லைனா பெட்டர் ஹையர் ப்ரைவேட் டிடெக்டிவ். நீங்கள் ஏதோ ஒரு விதைச்சிருக்கீங்க, அதாவது ஒரு புது ஜாபோ ஒரு புது வெஞ்சரோ நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. அதனால தான் அந்த கிரவுண்ட் ஒர்க் அந்த விதை வளரணும், விருட்சமாக வளரணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டை கொடுக்குறவங்க நீங்கள் நேசிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இந்த காதலை தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இந்த சீடு வளர்கிறதுக்கான சப்போர்ட் அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் எப்படி நீங்கள் எனர்ஜி போடுவீங்க, எப்படி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்? அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், உங்களை சுற்றி ஒரு நல்ல எனர்ஜி இருக்கணும், ஒரு நல்ல ஜீவன் இருக்கணும். அப்படி தான் அதுக்காக தான் கடவுள் வந்து உங்களை இந்த பெண் எனர்ஜியை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர சொல்கிறாங்க. அது ஆணாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கொலாபரேஷன் உங்களுக்கு முக்கியம். இப்போது நீங்கள் வந்து காதல் வேறு, என்னோட இந்த ப்ராஜெக்ட் வேறு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது ரெண்டையும் அட் அ டைமில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பேரலாக நீங்கள் ஒருத்தங்களோட கொலாபரேஷன் பண்ணணும், இந்த காதலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். இந்த காதல் தான் உங்களோட பேக் போன். அடுத்தது 3 பீஸ் ஆஃப் மைண்ட் கனெக்ஷன், நர்ச்சரிங் மதர். அதாவது நான் இப்போ தான் சொன்னேன் உங்களை சுற்றி ஒரு நல்ல எனர்ஜி இருக்கணும்னா இந்த ஹை ப்ரீஸ்டஸும் 3 எனர்ஜி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைனா ஒரு அருமையான கனெக்ஷன், ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னா அது இந்த ஹை ப்ரீஸ்டஸால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கையோட வழிகாட்டி. ஷீ இஸ் த எசன்ஸ் ஆஃப் பியூட்டி. அவங்க அழகோட ஒரு சாரம். அழகுனா ஃபிசிக்கலாக மட்டும் சொல்லலை,
அவங்க மென்டலாகவும் சொல்கிறேன், எமோஷனலாகவும் சொல்கிறேன். அவங்க ஒரு அருமையான ஜீவன். இது உங்களுக்கான கைடன்ஸ். யூ ஃபீல் சம்திங் இஸ் லேக்கிங் இன் யுவர் லைஃப், பெர்ஹாப்ஸ் லவ், மனி ஆர் கோல். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒன்று இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. அது காதல், பணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியல. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இந்த கோலை உங்களால் ரீச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இந்த காதல் உங்களை விட்டு தள்ளி இருக்குது. உங்களால் ஒரு நல்ல கொலாபரேஷன் இல்லை. உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட் இல்லை. உங்களால் உங்கள் கோல்ஸை ரீச் பண்ண முடியல. ஏன்னா இவங்க முதுகில் குத்திட்டே இருக்காங்க. உங்களால் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. உங்களை மனசளவில் தேத்துறதுக்கு கூட ஆள் இல்லை. ஏன்னா நீங்கள் காதலை விட்டு தூரமாக இருக்கீங்க. ஏன் அந்த காதலை விட்டு தூரமாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் போய் காதலை சொல்லவே இல்லை. இல்லை, நீங்கள் தூரமாக இருந்தால் அவங்கள பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர, அந்த காதலை போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக முடியும். ஏன்னா சன் கார்டு வந்து நம்மளுக்கு பாட்டம் டெக் கார்டாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஃபெயிலியருக்கான சான்ஸோ இல்லை அதோட சாயலோ எதுவும் கிடையாது. 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். ரொம்ப ஸ்டபனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டபர்னஸை விட்டுறணும். நீங்கள் வந்து சொல் பேச்சை கேட்காத ஒரு ஜீவன், நான் அப்படிங்கிற அகங்காரத்துலங்க தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. நீங்கள் இந்த பெண்மணி சொல்கிறத கேட்கணும். அது கேட்டால் தான் உங்களுக்கு இந்த வெற்றி. அவங்க கூட அவங்களுக்கும் சில பிளெஸிங்ஸ்லாம் இருக்குது. சப்போஸ் அவங்க ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி நடக்கும், இல்லை இப்படி பண்ணுங்க அப்படின்னா சஜஷன் சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த சஜஷனை எடுத்துக்கோங்க. அது அப்படியே வேர்ட் பை வேர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது. அடுத்தது ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் வில் கம் டு யூ. எப்போ ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் இங்கே போய் உங்களோட கொலாபரேஷன் பண்ணி உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் வரும். நீங்கள் யாரையோ நம்பி சொன்ன ஒரு ரகசியம் வந்து இப்போ வெளியில் வந்துட்டு, சம்மன் வில் காசிப் அபவுட் ஆல் ஆஃப் யுவர் சீக்ரெட்ஸ். இது எகெயின் எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அது வந்து சும்மா ஒரு ட்ரிக் தான். அது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்காக நீங்கள் ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போது இந்த நிலைமையில தான் இருக்கீங்க. எலிஃபண்ட், எ லாங் ஜேர்னி எதர் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் வில் லீவ் யூ வைசர் அட் த எண்ட். நீங்கள் வந்து அடி வாங்கி இப்போ வந்து ரொம்ப அறிவாக இருக்காருங்க. இந்த மாதிரி காசிப்ஸ்லாம் பற்றி கவலைப்படுறதுக்கோ இல்லை அதுக்காக வருத்தப்படுறதுக்கோ நீங்கள் இப்போது தயாராக இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 கார்டுமே வருது. இதில் அழகாக ஒரு ஸ்டோரி இருக்குது. பார்த்தீங்கன்னா, திங்ஸ் வில் நாட் ஆல்வேஸ் பி திஸ் வே, எ சேஞ்ச் இஸ் கம்மிங். நீங்கள் வந்து ரொம்ப இதில் இந்த முதுகு குத்தலே சுற்றி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, இந்த கொலாபரேஷனுக்காகவோ இந்த காதலுக்காகவோ முயற்சி போட ஆரம்பித்ததுக்கப்புறமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடும். ஸோ எப்பயுமே இப்படியே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்க் பாட், ப்ராப்ளம்ஸ் டு பி ரிசால்வ்ட். அதாவது நீங்கள் நினச்சிங்க உட்காந்து எழுதணும் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு இங்க் வந்து கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா, அதுக்காக நம்ம எழுதுறதையோ இல்லை நம்மளோட ப்ராஜெக்டை நிறுத்திட போகிறோமா, அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு அடுத்தது ஒரு புது இங்க் பாட் எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம வேலையை பார்க்க போகிறோம். அதுதான் நீங்கள் இப்போ பண்ணணும். ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுங்கிறதுக்காக அதை விட்டு ஓடக்கூடாது. உங்களுக்கான கைடன்ஸ் இங்கே ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் எதை நோக்கி போகணும், யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு உட்காருங்க. இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு வழி பிறக்கும். ஃபேமிலி விஷஸ் கம் ட்ரூ. நீங்கள் வந்து ஒரு குடும்பம் ஆரம்பிக்கணும், இந்த காதலோடு சேர்ந்து நான் ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியோட அந்த ஃபேமிலி விஷ் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஃபேவராக முடியும். அது கண்டிப்பாக நடக்கும். உங்களை கிட்டேருந்து இந்த காதலை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது யாராலும். எப்போ அப்படின்னா, நீங்கள் எஃபோர்ட் போட்டால். நீங்கள் கை கட்டிகிட்டே இருந்தால் அந்த காதல் வந்து நிச்சயமாக உங்களை தேடி வராது. நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும். 4 லீஃப் ஃப்ளவர், இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் அண்ட் குட் ஃபார்ச்சூன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த காதல் நோக்கி போகணும், இந்த கொலாபரேஷன் நோக்கியும் போகணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட விஷஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு அதுக்கான குட் லக்கும் கடவுள் கொடுத்துருவாரு. இப்போ வந்து நீங்கள் காதலிக்கிறவங்க நீங்களும் ஒன்றா தான் சேர்ந்து ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா, அது இன்னும் வசதி. அது ரொம்ப கேரண்டீடு சக்ஸஸ்ஸு. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த வெஞ்சரில் நீங்கள் குதிச்சிடலாம். சம்மன் இஸ் லீவிங் யுவர் லைஃப். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்ருக்கீங்க, இல்லை மேபி இது ஜாபாக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த இடம் இப்போ காலியாக போகுது. இன்க்ரீஸ் இன் மெட்டீரியல் வெல்த் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு மெட்டீரியல் வெல்த்தையும் கொடுக்கும். இந்த ஞானம் நீங்கள் இப்போது பண்ண ஜேர்னிலேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஞானம் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சில விஷயங்கள் தான். அது என்னென்னு நம்ம ரொம்ப தெளிவாக அதில் பார்த்துருக்கோம். ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காமல், ரொம்ப அமைதியாக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காமல், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சின்ன விஷயம் தடமாறி போச்சுங்கிறதுக்காக வருத்தப்பட்டு உட்காந்துருக்காமல், அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஃப்யூச்சரில் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம்.
நான் பாபாவோட கைடன்ஸோட இதை முடிக்கிறேன். 441 உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உன் கஷ்டங்களை ஸ்ரீ சாய்நாதர் அறிவார். வெளியூரிலிருந்து வரும் நபரால் உன் வேலை முடியும். ஸ்ரீ சாய்நாதரிடம் பணிவாக நட. ஸோ பாபாவே உங்களுக்கு சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. யாரோ ஒருத்தங்க வெளியூரில் இருக்காங்க. அவங்க வந்து திரும்ப அவங்க பிளேஸ்க்கு வந்தோடனையும் உங்களுக்கான உங்கள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது யார் வெளியூர் இருக்காங்களோ அவங்க தான் அவங்களோட கீ. ஸோ அதை பார்த்து நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு க்ளூ பாபா சொல்கிறாரு. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.